வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். 26வது வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 6ஆம் மாதத்திலே காபிரேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். தேவன் தகுதியற்றவர்களாகிய நம்மீது காண்பிக்கும் அளவற்ற அன்பும் இரக்கமுமே கிருபை. பாவிகளாகிய நம்மை மீட்கும்படியாக தேவன் வெளிப்படுத்தும் தன்மைதான் கிருபை. தன் சொந்த குமாரனை பூவுலகிற்கு அனுப்பும் தேவன் ஒரு பாத்திரத்தை தெரிந்தெடுத்து கிருபை பெற்றவளாக மாற்றினார். மரியாளின் கலக்கம். காபிரியேல் தூதன் மரியாள் வீட்டில் பிரவேசித்து கூறிய வாழ்த்துதல் மரியாளை திகிலடையச் செய்தது. ஆனால் அடுத்த கணமே பெயரை குறிப்பிட்டு, மரியாளே பயப்படாதே என்ற தூதனின் கூற்று அவளது கலக்கம் மாறி பயம் புறம்பே தள்ளப்பட ஏதுவாயிற்று. தேவனுக்கு நம் வாழ்க்கையில் பிரவேசிக்க இடம் தந்து அவர் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும்போது நம் வாழ்வின் பயங்கள் மறைந்து போகும். அவர் வாக்கு மாறாதவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட பலவிதமான சூழ்நிலைகள் நமக்கு சாதகமில்லாத நேரங்களிலே நாம் எதிர்பார்க்காத ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும்போது நமக்கும் பயமும் திகிலும் ஏற்படக்கூடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக தெளிவாக வரும்போது நம்மை சூழ்ந்திருக்கிற அந்த பயத்திலிருந்து விடுதலை அடைய ஜீவனுள்ள வார்த்தை நமக்கு உதவுகிறதாயிருக்கிறது. காரணம், வார்த்தையை தந்தவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். மரியாளின் வியப்பு, கலக்கம் மாறி தூதனால் கூறப்பட்ட வார்த்தைகள் மரியாளை வியப்பில் ஆழ்த்தியது. தனக்குள் வளர இருக்கும் இறை மகனை பற்றி கூறப்பட்ட 5 வாக்குத்தத்தங்கள் மனதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார், தேவன் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், யாக்கோபின் குடும்பத்தாரை நித்தியமாக அரசாளுவார், அவரது ராஜ்யம் நிலையானது என்பவை ஆகும். எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாசரேத்துள்ள ஒரு எளிய கலக்கமற்ற வாலிப பெண்ணுக்கும் தூதனுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. நம்மோடு தேவன் உரையாட, நம்மை ஆட்கொள்ள, நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் அவருடைய சமூகத்துல காத்திருக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய திட்டம், அவருடைய சித்தம் நம்மூலமாய் நிறைவேறுவதற்கு, நம்மை தகுதிப்படுத்துவதற்கு அவருடைய சமூகத்துல நாம் காத்திருப்பது அவசியமாயிருக்கிறது. கர்த்தர் நம்மோடு பேசும்போது அது மரியாளுக்கு இருந்தது போல வியப்பாக நமக்கு ஒருவேளை காணப்படக்கூடும். இது எப்படி ஆகும்? இது எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும்? எப்படி இந்த திட்டத்தை என்னால் நிறைவேற்ற முடியும் என்கிற ஒரு பெரிய கலக்கமும் ஒரு பெரிய வியப்பும் மரியாளை போல நமக்கும் ஏற்படலாம். ஆனால் மரியாளுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அதே லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனத்திலே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். இறுதியாக மரியாளின் அர்ப்பணிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவ திட்டத்தை முழுவதுமாக புரிந்து கொண்ட மரியாள் பயபக்தியோடு அதை ஏற்றுக்கொள்ள தன்னை அர்ப்பணித்தார். இதனுடைய பின் விளைவுகளும்
இதில் அடங்கியுள்ள தியாகத்தையும் கூட எண்ணாமல் செய்த ஒரு முழுமையான அர்ப்பணிப்பை நாம் காண்கிறோம். தன்னை தெரிந்தெடுத்த தேவன் தனக்கு புகலிடமாக இருப்பார் என்ற எண்ணத்தால் ஆட்கொள்ளப்பட்ட மரியாள் தனது விருப்பு வெறுப்புகளை பொருட்டாக எண்ணவில்லை. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பற்றுறுதி தேவனோடு இருக்கிறதா அல்லது நமது விருப்பு வெறுப்புகளோடு இருக்கிறதா என்பதை இந்த காலையில நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585052 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.